தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆதித்யா பிர்லாவிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆதித்யா பிர்லா சாஃப்ட் வேலைக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் மற்ற சேனல் கொடுக்காததெல்லாம் நான் தேடி கொடுத்துட்ருக்கேன். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஐடி கெரியர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிர்லா சாஃப்ட்லேருந்து ஐசிடிஎஸ் இன்ஃப்ரா நான் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஆஃப் கேம்பஸ் எம்ப்ளாயாக எடுக்கிறாங்க. ஸோ எங்கே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு, சென்னை ரெண்டுலேயுமே போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 31 ஜான்வரி 2025. இன்னும் ஒரு 3 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ உடனே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங் ஐடி ஃபீல்டு தான் உங்களுக்கான வேலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான சிடிசியை பொறுத்தளவுக்கு மந்த்லி 18,000 வந்து உங்களுக்கான சிடிசியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஐடி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தவங்க, இல்லைனா பிசிஏ வித் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று நீங்கள் பிஎஸ்சி ஐடி சிஎஸ் மேக்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லைனா பிசிஏ வித் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து ப்ரிஃபர் ஸ்கில்ஸ், அதாவது இந்த ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் அவங்கள உடனே எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், விண்டோஸு, யூனிக்ஸு, க்ளவுட் இதை பற்றிலாம் நாலேஜ் இருக்கணும். ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்டு, எஸ்டிஎல்சி பற்றிலாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்டர்ன் தான், அப்ரெண்டிஸ்ஷிப்பாக தான் எடுக்கிறாங்க. 60% ஓவரால் எஜுகேஷனை தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. கிராஜுவேஷன் எப்போ டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னா 2024-25 நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸில் படிச்சிருக்கணுங்கிறத திருப்பி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் பற்றி, நெட்வொர்க்ஸ் பற்றி பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு பெங்களூர் அண்ட் சென்னையில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பேக்லாக்ஸ், அரியர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்கும். ஒருவேளை வேறு எங்கேயாவது போட்டாலும் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டில் போகும். இதில் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா லாகின் பண்ண சொல்லுவாங்க. அப்படி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் அ நியூ ப்ரொஃபைல் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் இந்த பிர்லா சாஃப்ட் ஜாப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ என்ன அப்ரெண்டிஸ்ஷிப் 18,000 தான் சேலரி அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஐடி கெரியர்ஸ்க்கு இது ஒரு பாத்தா அமையும். ஸோ ஒரு வேளை ஐடியில் வேலை கிடைக்க ட்ரை பண்ணுறவங்க ஒரு 1 இயர் கஷ்டப்படுங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் மற்ற ஐடி கம்பெனிஸில் நீங்கள் ஜாப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.